அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சோஷியாலஜி அஸ் அ சயின்ஸ் யூனிட் 2ல் லாஸ்ட் கிளாஸில் அதுக்கு முந்தின கிளாஸ்லையும் யூனிட் 1 வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணி பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் சோஷியாலஜி அஸ் அ சயின்ஸ். சோஷியாலஜியை நம்ம ஏன் சயின்ஸாக சொல்கிறோம், ஏன் அதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சோஷியாலஜி இஸ் அ டிசிப்ளின், ஒய் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டிசிப்ளின்றதை லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். இப்போது சோஷியாலஜி ஒரு சயின்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏர்லி திங்கர்ஸ் எல்லாருமே சோஷியாலஜியை ஒரு சயின்ஸாக வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த காதலின் காரணமாக சோஷியாலஜி வந்து ஒரு சயின்ஸாக வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி சோஷியாலஜின்றத ஏன் நம்ம ஒரு சயின்ஸாக சொல்கிறோம், இன்றைக்கி கிளாஸில் நம்ம இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம். சயின்ஸாக ஏன் சொல்கிறோம், சயின்டிஃபிக் மெத்தட் எப்படி இருக்கும், அதை கிரிட்டிக்ஸ் எப்படி சொல்கிறாங்க, சோஷியாலஜி ஒரு சயின்ஸாக நம்ம சொல்லும்போது அதுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்னங்க இருக்குன்றதை பார்க்குறோம். அடுத்து முக்கியமான டாபிக்ஸ், ஃபேக்ட்னா என்ன, வேல்யூனா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, இதுதான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு விஷயங்களை தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் கிரிட்டிக் இதை பற்றி பார்த்துருவோம். சரியா? முதல்ல சயின்ஸ்னா என்ன, சோஷியாலஜி ஒரு சயின்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சயின்ஸ்னா எப்படின்றத பார்த்துருவோமா. சயின்ஸ் இஸ் a systematic body of knowledge, ஒரு systematic body of knowledge that explains natural or social phenomena through observation, experimentation and verification. அதாவது இயற்கையையும் இல்லை சமுதாய நிகழ்வுகளையும் அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக, வெரிஃபை பண்ணுறதன் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு சிஸ்டமிக் பாடி ஆஃப் நாலேஜ், சிஸ்டமிக் பாடி ஆஃப் நாலேஜ், ஒரு 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 நாலேஜை, ஒரு அறிவு அது வச்சுட்டு இருக்கோம். அதை வச்சு நாம் இயற்கையோ இல்லை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையோ நாம் தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் சயின்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் மரத்துலேருந்து தான் கீழே விழும். எதனால் விழுது? கிராவிட்டினால். இது ஒரு சிஸ்டமிக் ஸ்டடி. இதை வச்சு ஒரு பில்டிங் மேலே வந்து ஒருத்தன் விழுந்தாலும் கீழே விழுந்து அவன் இறந்துருவான் அப்படிங்கிறது ஒரு நாலேஜ். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக. ஒருத்தன் மேலேருந்து குதின்னு சொல்லி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், போய் செக் பண்ணி பார்க்குறோம், வெரிஃபை பண்ணுறான், ஆமாம் இறந்துருவான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்தானா அவனுக்கு கை கால் மட்டும்தான் அடிப்படும். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து விழுந்தான் அப்படின்னா கொஞ்சம் சிவியராக அடி இருக்கும். தேர்ட் ஃப்ளோர்லேருந்து அவன் கீழே விழுந்துட்டானா இறந்து போயிடுவான். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக. ஏற்கனவே ஒருத்தன் சூசைட் பண்ணி இறந்துட்டானா அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நோக்கியா 0000 மேலே ஃப்ளைன்லேருந்து கீழே போடுறோம், எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க சயின்ஸை. இட் சீக்ஸ் ஜென்ரலைஸ்டு ஃபைண்டிங்ஸ். பொதுவாக என்னென்னலாம் இருக்குன்றத ஜென்ரலைஸ்டாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். பில்டு தியரிஸை அது பில்ட் பண்ணும். ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் அக்கரன்ஸ். இப்போ கோரல் ப்ளீச்சிங்னு ஒன்று படிக்கிறோம். அது எதனால் படிக்கிறோம்? ஆல்ரெடி இதுமாரி ஒரு இடத்துல நடந்திருக்கு. எதனால் நடந்துச்சு? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஒன்று, ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஒன்று, கோஸ்டல் எரோஷன் ஒரு ஃபேக்டர். இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால இந்த கோரல் ப்ளீச்சிங் ஆனது நடக்குது. இதே மாதிரி இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? நிக்கோபர் தீவு, அந்தமான் நிக்கோபர் தீவுலையோ இல்லை மணர் வளைகுடாவிலோ இதுமாதிரி நடந்துச்சு அப்படின்னா அங்கே இதேமாரி கோரல் ப்ளீச்சிங் நடக்கும். ஸோ கோஸ்டல் எரோஷனை தடுக்கணும், அசிடிஃபிகேஷனை தடுக்கணும். ஸோ ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனும் வந்து சயின்ஸில் வந்து இருக்கும். சரி, ஒரு சயின்ஸுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எம்பெரிக்கலாக இருக்கும், அனுபவத்தின் வாயிலாக இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டேஷனலாக இருக்கும், அப்ஜெக்டிவாக இருக்கும். அப்ஜெக்டிவாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு எனக்கு பிடிக்கும், அதனால் வந்து என் ஃப்ரெண்டு மேலேருந்து கீழே விழுந்தால் அவன் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்தால் அவன் இறந்து போக மாட்டான்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? ஃபேக்ட்னவாக தான் சொல்லணும். ஸோ அப்ஜெக்டிவாக இருக்கும். அப்ஜெக்டிவ்னா என்ன? பயாஸ்டாக இருக்காது. எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு சாதகமாக இருக்குது, வேல்யூ ஃப்ரீயாக இருக்குங்க. அப்ஜெக்டிவ்னா என்ன? நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். நம்பிக்கை, நான் ஒரு பிலீஃப் ஒன்று வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒரு சூப்பர் ஹீரோ, அவனுக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறது இல்லாமல் அவன் நல்லா ஜிம்முக்கெலாம் போய் பாடி நல்லா வெல் பில்ட்டாக இருக்கிறான், ஒரு இன்னொருத்தரோட வந்து ஃபைட் பண்ணும்போது ஒரு கராத்தால சாம்பியன் பண்ணுறத வச்சுருக்கிறவனோட என் ஃப்ரெண்டு போய் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னா என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லக்கூடாது. ஃபேக்ட் என்ன? இவனுடைய பலத்தையும் அவனோட பலத்தையும் ஆராய்ஞ்சி இல்லை என் ஃப்ரெண்டு தோற்றுருவான்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அப்ஜெக்டிவ். அதுதான் சயின்ஸ். குமுலேட்டிவாக இருக்கும், எல்லாம் ஒன்றிணைஞ்சதாக இருக்கும். என்னென்ன நாலேஜ்லாம் இருக்குதோ அதெல்லாம் சேர்ந்து நம்ம சொல்ல முடியும்.
வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், பொருள் கீழே மேலேருந்து கீழே போட்டால் கீழே வரத்தான் செய்யும், மேலேயெல்லாம் போகாது, அது வெரிஃபை பண்ணப்பட்டது. ப்ரெடிக்டிவாக இருக்கும், இப்படி தான் நடக்கும், நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். இந்த பந்து தூக்கி கரெக்டாக இங்கே எரிஞ்சோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஃபோர்ஸ் போட்டு தூக்கி போட்டோம்னா கிட்ட விழும், கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கி போட்டோம்னா தூரமாக போய் விழும். இது எதனால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் சயின்ஸை வச்சு. இதெல்லாம் சயின்ஸோட ஃபீச்சர்ஸ். அப்படியே சோஷியாலஜிக்கு வரும். சோஷியாலஜி எப்படி? சோஷியாலஜி டீல்ஸ் வித் ஹியூமன் பிஹேவியர் விச் இஸ் காம்ப்ளெக்ஸ். எவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது, வேரி ஆகும், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கும் வேரி ஆகும். இது என்ன ஆகுது அப்படின்னா சில டிபேட்ஸை கிரியேட் பண்ணுது. சோஷியாலஜின்றத ஒரு சயின்ஸ்னு சொல்கிறீங்க, ஏன் சோஷியாலஜியில் சயின்ஸில் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், வெரிஃபை பண்ணுறோம், இது எல்லாமே சயின்ஸில் பண்ணுறாங்க, சோஷியாலஜியில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இல்லையா? ஸோ அதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. சோஷியாலஜி என்ன பண்ணுறோம், நம்ம சயின்டிஃபிக் டூல்ஸை பயன்படுத்துகிறோம். சோஷியாலஜி ஆஸ் ஏ சயின்ஸ்னு சொல்கிறதுக்கு நாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் ஒரு சர்வே எடுக்கிறோம், இன்டர்வியூ பண்ணுறோம், ஒரு ஸ்டாட்டிக்கை அனலைஸ் பண்ணுறோம். இதில் சோஷியாலஜியில் தியரியை பில்ட் பண்ணுறோம், ஹைப்போதிசிஸ் தியரி பில்ட் பண்ணி அந்த ஹைப்போதிசிஸ் வந்து இதில் இருக்குது. ஹைப்போதிசிஸ்னால் என்ன, இது நடந்தால் இது நடக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. மெயின்டைன் த அப்ஜெக்டிவிட்டி, பயாஸ்டாக இல்லாமல் வேல்யூ ஃப்ரீயாக இருக்குது. டிட்டாச்மெண்ட் இன் ஐடியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்ற ஐடியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து டிட்டாச் ஆகி இது தனியாக இருக்குது. அதனால் சோஷியாலஜி நாம் ஒரு சயின்ஸாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் பிஹேவியர் இஸ் சப்ஜெக்டிவ், அது அப்ஜெக்டிவாக இருக்காது. அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் அவன் செய்வான். இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எமோஷன், மீனிங்ஸ், இன்டென்ஷன்ஸ். கரெக்டாக இல்லையா? திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தாய்க்கே வந்து கஷ்டம் ஏற்பட்டாலும் சான்றோர் பழிக்கும் செயலை செய்யாதன்னு சொல்கிறார். ஆனால் செய்கிறாமா? அப்படி கிடையாது. இல்லை, அம்மா கூட நம்ம துடிச்சு போயிடுறோம். அப்போது அது சப்ஜெக்டிவ் தானே, அப்ஜெக்டிவாக இருக்காது கிடையாது இல்லையா? நெருப்பில் கை வச்சா சுடும், ஐயோ சுடக்கூடாது நம்ம எடுத்துடுறோம், இல்லை நம்ம வைக்கிறோன்னு சொல்லி சில பேர் வைக்கிறாங்க இல்லையா? அப்போ அது சப்ஜெக்டிவ் தானே, அதான் சொல்கிறாங்க. நோ கண்ட்ரோல்டு லெபார்டரி லைக் கண்டிஷன்ஸ், இதை கண்ட்ரோல்லாம் பண்ணி வைக்க முடியாது. கரெக்டா? ஒரு லேபில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்ம இது செய்ய முடியாது. இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ ஒரு நாள் முழுக்க நீ ஒரு மாம்பழத்தை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவன் நினச்சிட்டே இருப்பானா? கிடையாது இல்லையா? டக்குன்னு ஆப்பிள் பக்கம் கூட போவோம். அப்போது கண்ட்ரோல்டு ஒரு என்விரான்மெண்ட்டில் பண்ண முடியாது இல்லையா? ஹார்ட் டு ப்ரெடிக்ட் அவுட்கம்ஸ் அக்யூரேட்லி, என்ன நடக்க போகுதுன்றது நம்மளால் சொல்லவே முடியாது. தினமும் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துக்கோ, நீ படி, நீ பாரு எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லிட்டா அவன் 4 மணிக்கு எழுந்தா அவன் பாஸ் ஆகிடும் நம்மளால் சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போது அந்த ப்ரெடிக்ஷன் நம்மளால் சொல்ல முடியாது. அப்சர்வர், சப்ஜெக்ட் ஆர் போத் ஆர் பார்ட் ஆஃப் சொசைட்டி. ப்ராப்ளம் ஆஃப் வேல்யூ நியூட்ரலிட்டி. இப்போ நான் இருக்கேன், நான் சொசைட்டி பற்றி படிக்கிறேன், நான் என் ஃபேமிலி பற்றி நான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபேமிலியில் நானும் ஒரு அங்கம் இல்லையா? நான் சொல்லுவேன் என் ஃபேமிலி எல்லாருமே வந்து கெட்டவங்க, நான் மட்டும் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது எப்படி வந்து ஒரு வேல்யூ நியூட்ரலிட்டியாக இருக்க முடியும்? என்னை பற்றி நான் சொல்கிறேன், செல்ஃப் வேல்யூவேஷன் சொல்கிறோம், நம்ம நானே கெட்டவன் யாராவது சொல்லிக்குவாங்களா? கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், உன் மேலே வந்து கொலைப்பழி சுமத்தப்படுது, என்ன சொல்லுவேன்? இல்லை நான் கொலைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? கிடையாது இல்லையா? நம்ம எப்படி தற்காத்துக்கிறோம் அப்படி தான் நினைப்போம். அதுபோல் அப்சர்வ் பண்ணுறவரும் அந்த சொசைட்டியில் இருக்கார், சப்ஜெக்டும் அந்த பார்ட்டில் இருக்காருன்றதுனால இது வேல்யூ நியூட்ரலிட்டியாக இருக்காதுன்றாங்க சில பேர். சோஷியாலஜி ஒரு சயின்ஸு கிடையாதுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்களை சொல்கிறாங்க. சோஷியாலஜி ஒரு சயின்ஸ் தானே, இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, சயின்டிஃபிக் மெத்தட் இன் சோஷியாலஜி எப்படிலாம் வந்து சயின்டிஃபிக் மெத்தடை நாம் இதில் சொல்கிறோம். மேலே பார்த்தோம் இல்லையா இதோட ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி சோஷியாலஜி என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் பயன்படுத்துகிறான்னு பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணுறாங்க. சோஷியாலஜியில் சொசைட்டியில் இந்த டிவோர்ஸுன்றது எதனால் இன்க்ரீஸ் ஆகுது அது அப்சர்வ் பண்ணுறாங்க. அது ஒரு சோஷியாலஜிக்கல் ஸ்டடி. மேலே பார்த்த மாதிரி தான் ஒரு டேட்டா இருக்கும், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஹைப்போதசிஸ் ஃபார்மேஷன், டிவோர்ஸ் லிங்க்டு டு உமன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். நிறைய பேர் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, இல்லை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மேரேஜ் வேணால் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்டடி. டேட்டா கலெக்ஷன், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் டிவோர்ஸ் இருக்காங்க, ஆந்திராவில் எத்தனை பேர் டிவோர்ஸ் இருக்காங்க, ஸோ எத்தனை மாதத்துக்குள்ளே இவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க, இது ஒரு டேட்டா கலெக்ஷன். வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபால்சிஃபிகேஷன், அதை வெரிஃபையும் பண்ணுவாங்க. தியரி பில்டிங், ஃபங்க்ஷனலிஸ்ட் தியரி ஆஃப் ஃபேமிலி சேஞ்ச், தியரி பில்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு படிச்சிருந்தா அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, அது தடையாக இருந்தால் அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு தியரி பில்ட் பண்ணுறது, இது எல்லாமே சோஷியாலஜியில் இருக்குது. ஸோ சயின்ஸில் எப்படி ஒரு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு தியரி ரெடி பண்ணுறாங்களோ அதே போல் சோஷியாலஜிலையும் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சயின்டிஃபிக் மெத்தடில் ஒரு தியரியை வந்து பில்ட் பண்ணுறாங்க.
கிரிட்டிக் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் இன் சோஷியாலஜி. இந்த சயின்டிஃபிக் மெத்தடை சோஷியாலஜி நாம அப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். இது குறித்து பாசிட்டிவிட்ஸ்னால் யார் அப்படின்னா, இவங்க தான் சோஷியாலஜி ஒரு சயின்ஸ்னு சொல்கிறவங்க. யார்? ஆகஸ்ட் காம்ட், இமைல் டர்கெம், இவங்க எல்லாருமே சோஷியாலஜி ஒரு சயின்ஸாக சொல்கிறாங்க. சோஷியாலஜி இஸ் எ சயின்ஸ் எம்பசைஸ் அப்ஜெக்டிவிட்டி அண்டு குவான்டிஃபிகேஷன். அப்ஜெக்டிவ் அண்டு குவான்டிஃபிகேஷன், இது வந்து ஒரு வேல்யூ ஃப்ரீயாக இருக்கும், டேட்டா பேஸ்டாக இருக்குன்னு சொல்கிறவங்க பாசிட்டிவிஸ்ட். இன்டர்பிரிட்டிவிஸ்ட் அப்படின்னா மேக்ஸ் வீபர் சொல்லலாம். சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சயின்ஸ் கிடையாது, மீனிங்ஸ் மேட்டர். மீனிங்ஸ்னால் என்ன? அதில் இருக்கக்கூடிய அந்த பொருள் தான், அந்த பொருளோட மேட்டர் தான். ஒருத்தருக்கு என்ன தோணுதோ அதை அப்படி தான் அவர் செய்வார். அது ஒரு கன்சைஸ்டாக நம்ம இதுதான் நடக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ சோஷியாலஜி ஒரு சயின்ஸ் கிடையாது அப்படின்றாரு மேக்ஸ் வீபர். கிரிட்டிக்கல் தியரிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? மார்க்சிஸ்ட் ஆகட்டும், ஃபெமினிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? சயின்ஸ் இஸ் நாட் நியூட்ரல், பவர் அண்ட் ஐடியாலஜி அஃபெக்ட் த நாலேஜ். என்கிட்ட பவர் இருக்குது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னா அது என்ன பண்ணும்? ஒருத்தர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் தியரிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இப்போது சோஷியாலஜி ஒரு சயின்ஸு, அது சயின்டிஃபிக் மெத்தட் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் இங்கே படித்தோம் இல்லையா? இப்போது ஃபேக்ட், வேல்யூ, அப்ஜெக்டிவ், இது 3 ரொம்ப முக்கியமானதுங்க. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் கிளாஸ் பார்க்கும்போது ரொம்ப வேகாக போகிற மாதிரி தெரியும், என்ன ஒன்றுமே புரியலையே. இது ஒரு 3rd டே கிளாஸ் தான் சோஷியாலஜியில். இந்த 3rd டே கிளாஸில் என்ன இது நம்ம கிளாஸை கவனிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். எல்லா கிளாஸுமே அப்படி தான். அதனால் இந்த கிளாஸ் புரியலனா அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கிறோமா, நம்மளுக்கு புரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது கொஷின் ஆன்சர் தான். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணுங்கள். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அந்த ப்ரீவியஸ் கொஷினை அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த கிளாஸ் புரியும். எழுதி பார்த்தா தான் புரியும். அதனால் பார்த்துட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஜம்ப் ஆகி போயிடாதீங்க. சோஷியாலஜி எடுத்து படித்தோம், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு, ஆனால் புரியாமல் போயிடுச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு பாதியில் விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் இந்த கான்செப்ட்லாம் புரியுது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் எப்பவுமே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், புரியாத மாதிரி தான் இருக்கும். சில கிளாஸில் ஒரு 25 கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ இதுக்காக தான் அதை படிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. டேபிள்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு 2 2 2 4 3 2 6 படிக்கும்போது எதுக்கு இதை படிக்கிறோம், கஷ்டமாக இருக்குதுன்ற மாதிரி தான் தோணும். ஆனால் அதை படித்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சம்ஸ் ஈஸியாக போடுறோம். அது போல் தாங்க இது. அதனால் ஜஸ்ட்டு கிளாஸை கவனிங்க, சரியா? ஃபேக்ட், வேல்யூ, அப்ஜெக்டிவிட்டி. முதல்ல ஃபேக்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். ஃபேக்ட்னா என்ன? எனி வே ஆஃப் ஆக்டிங், திங்கிங் ஆர் ஃபீலிங் தட் இஸ் எக்ஸ்டர்னல் டு இண்டிவிஜுவல் அண்ட் ஹேவ் கொஹர்சிவ் பவர். அதாவது நாம் எப்படி நடக்கணும், எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்டர்னாக இருக்கிறது ஒரு விஷயம் ஒரு இண்டிவிஜுவலை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபேக்ட். ஒரு லாஸ் ஆகட்டும், ஒரு கஸ்டம்ஸ், ரிலிஜியல் பிலீஃப், இது எல்லாமே ஃபேக்ட்ஸுங்க. ஒரு சோஷியல் ஃபேக்ட்னா என்ன? ஒரு அத்தை பொண்ணு தான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும், சித்தப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அது போல் அது சோஷியல் ஃபேக்ட். இதுதான் வந்து நாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே அத்தை பொண்ணு மேலே மாமன் பொண்ணு மேலே தான் லவ் வரும், சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு மேலே லவ் வராது. இது ஒரு சோஷியல் ஃபேக்ட். வாட் ஆர் வேல்யூஸ்? என்னென்ன வேல்யூஸ்ன்னு பார்க்கும்போது the beliefs are principle that guide human behavior and judgment. ஒரு பிலீஃப், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும், ஏன்னா அந்த கட்சி தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? அதுதான் வேல்யூ. வேல்யூவோடு இருக்கணும். ஃபேக்ட்ஸ் வேறு, வேல்யூ வேறு. ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் கண்டிஷனிங், ஒரு சோஷியல் லா. வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பர்சனல் பிலீஃப், ஒரு பர்சனல் பிஹேவியர், ஒரு பிரின்சிபிள்ஸ் நமக்குன்னு வச்சுக்கிறது. ஆல் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ளூடிங் சோஷியாலஜிஸ்ட் ஹோல்டு வேல்யூஸ் கன்சைஸ்லி ஆர் அன்கன்சைஸ்லி. எனக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள்கிட்ட நம்பிக்கிறவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு மட்டும் தான் வேல்யூ, நான் கடவுள் நம்ப மாட்டேன், எனக்கு வேல்யூ கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. கடவுள் நம்ப மாட்டேன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அதுவும் ஒரு வேல்யூ. ஸோ எல்லாருமே ஒரு வேல்யூ செய்கிறாங்க. வடிவேலு ஒரு படத்தில் இருப்பார், நான் வேலைக்கே போக மாட்டேன், நான் மரத்திலே பத்துன்னு இருப்பாருன்னு. வேலைக்கே போகாமல் சும்மா படுத்துட்டு இல்லையா, அது ஒரு வேலை தானே, அது அன்கான்ஷியஸ்லி ஒரு வேலை தானே, சும்மா ஒரு. அதனால் வேலை செய்யாதவங்க யாருமே கிடையாது, யாராவது ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க, சும்மா இருக்கிறது கூட ஒரு வேலை தான். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க வேல்யூஸ். வாட் இஸ் அப்ஜெக்டிவிட்டி? அப்ஜெக்டிவிட்டினா என்னென்னா மெயின்டைனிங் த நியூட்ரலிட்டி பேர் தான் அப்ஜெக்டிவ். 3 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேக்ட்னா என்ன, வேல்யூனா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, திரும்ப வரும். ஃபேக்ட்னா என்ன? ஒரு சோஷியல் லா, ஒரு சோஷியல் கண்டிஷனிங். வேல்யூனா என்ன? ஒரு பர்சனல் பிலீஃப் ஆர் பர்சனல் பிரின்சிபல்.
அடுத்தது அப்ஜெக்டிவ்னா என்ன, மெயின்டைன் த நியூட்ரலிட்டி, அதாவது நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு பேர் தான். பர்சனல் பயாஸை அதில் உள்ள கொண்டு வரக்கூடாது. ப்ரெஃபரன்சஸ் இன் ரிசர்ச், ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அதில் திணிக்கக்கூடாது, பேர் தான் அப்ஜெக்டிவிட்டி. இட் இஸ் அ கீ சயின்டிஃபிக் ஐடியல் பட் சேலஞ்சிங் இன் சோஷியல் சயின்சஸ். இதுதான் வந்து ஒரு சயின்டிஃபிக் டீல். பயாஸ்டாக இருக்கும், அன்பயஸ்டாக இருக்கணும். ஆனால் இது சோஷியல் சயின்சஸில் சில நேரங்களில் சவாலாக இருக்குது. காரணம் என்ன? ஏன்னா யார் அப்சர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுமே ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டின்றதுனால. வேல்யூ ஃப்ரீ சோஷியாலஜி, மேக்ஸ் வெபர் என்ன சொல்கிறாரு, வேல்யூ ஃப்ரீ சோஷியாலஜி பற்றி சொல்கிறாரு. வேல்யூ ஃப்ரீ சோஷியாலஜி அப்படிங்கிறது வேல்யூஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் டாபிக் செலெக்ஷன். வேல்யூஸ்னால் என்ன, எனக்குன்னு ஒரு பர்சனல் பிலீஃப் இருக்குது, அது என்ன பண்ணணும், ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். பட் ஷுட் நாட் அஃபெக்ட் டேட்டா கலெக்ஷன் ஆர் அனலைசிஸ். அது என்ன பண்ணுமா, நம்ம ஒரு டாபிக் எடுக்கிறோம், இப்போ தமிழ்நாட்டில் எந்த கேஸ்ட்டு அதிகமான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சில நேரம் என்ன சொல்லணும், ஐயோ நம்ம ஜாதி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் ஏற்றி போடலான்னு நினைக்கக்கூடாது. என்ன பண்ணும், டேட்டா கலெக்ஷன்லையோ அனலைஸ்லையோ இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்கு பிறகு தான் வேல்யூ ஃப்ரீ சோஷியாலஜி, அதுதான் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்ப்ளீட் அப்ஜெக்டிவிட்டி இஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, யார் அப்சர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுமே பார்ட் ஆஃப் சொசைட்டின்றதுனால. ஸோ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, கோல்டர் என்ன சொல்கிறாரு, சோஷியாலஜி கேன் நெவர் பி வேல்யூ ஃப்ரீ. கோல்டர் என்ன சொல்கிறாரு, வேல்யூ ஃப்ரீ இருக்க முடியாது. காரணம் என்ன, ஈவன் சூஸிங் இன் ரிசர்ச் டாபிக் இன்வால்வ்ஸ் இன் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட். எந்த டாபிக் நம்ம ரிசர்ச் டாப்பிக்கே எடுத்தாலும் அதில் ஒரு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பெக்கர் என்ன சொல்கிறாரு, சோஷியாலஜிஸ்ட் ஷுட் சைட் வித் த அண்டர்டாக். சோஷியாலஜிஸ்ட் ஷுட் சைட் வித் த அண்டர்டாக் எக்ஸ்போசிங் த பவர் ஸ்ட்ரக்சர்ஸ். என்ன சொல்கிறாங்க, சில கீழில் இருக்கக்கூடியவங்களை வந்து இது ஒதுக்கி வைக்கும். எக்ஸ்போசிங் த பவர் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இப்போது எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிபேட். மேலே பார்த்து இல்லையா, பாசிட்டிவிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்டர்பிரிட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, சோஷியாலஜி பற்றி பார்த்தோம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம ஒன்றுனா பார்த்துருவோம். சப்போஸ் ஏ சோஷியாலஜிஸ்ட் இஸ் ஸ்டடிங் கம்யூனல் வயலன்ஸ், ஒரு கம்யூனல் வயலன்ஸை பற்றி படிக்கிறாங்க, ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டி என்ன கலெக்ட் பண்ணுவாங்க, கிரைம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க, போலீஸ் ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் ஒரு கம்யூனல் வயலன்ஸ் நடந்தால். இன்டர்பிரிட்டரிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன்ஸை, பர்செப்ஷன்ஸ் ஆஃப் விக்டம்ஸை, இது வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, இது வந்து சப்ஜெக்டிவ் மேட்டர் இருக்கும். யார், இன்டர்பிரிட்டரிஸ்டோடைய விஷயங்கள். பாசிட்டிவிட்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் மேட்டராக இருக்கும். கிரிட்டிக்கல் என்ன சொல்லும்போது எக்ஸ்ப்ளோர் த ரோல் ஆஃப் ஸ்டேட், மீடியா அண்ட் ஐடியாலஜி. ஒரு ஸ்டேட்டோடைய ரோல் என்ன, மீடியாவுடைய ரோல் என்ன, ஒரு ஐடியாலஜியில் எப்படி அந்த கம்யூனல் வயலன்ஸ் வந்து அக்கர் ஆயிடுச்சு, இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக வந்து அனலைஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சோஷியாலஜி ஆஸ் அ சயின்ஸ் எதனால், அது எப்படி வந்து சோஷியாலஜி ஒரு சயின்ஸாக வந்து பாசிட்டிவ்ஸ் வந்து சொல்கிறாங்க, அது ஒரு சோஷியாலஜி அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃப்ரீவாக ஏன் இருக்க முடியாது, ஏன் ஒரு கம்ப்ளீட் அப்ஜெக்டிவிட்டியாக இருக்க முடியாது, ஃபேக்ட்னா என்ன, வேல்யூனா என்ன, அப்ஜெக்டிவிட்டினா என்ன, ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் வந்து சயின்ஸில் எப்படி, நேச்சுரல் சயின்ஸில் எப்படி வந்துருக்கு, சோஷியாலஜியில் சயின்டிஃபிக் மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.